ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி அவங்களுடைய ஜிடி சீரிஸுடைய சக்ஸஸராக இன்றைக்கி ரியல்மி ஜிடி 2 அண்ட் ரியல்மி ஜிடி 2 ப்ரோ அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் சைனீஸ் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரியல்மியுடைய ரியல் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரியல்மி ஜிடி 2 அண்ட் 2 ப்ரோவை பற்றி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியல்மி ஜிடி 2 சீரிஸுடைய டிசைன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டிசைன் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே டிசைன் ஒரே மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த டிசைன் ஆல்ரெடி இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி ஜிடி நியோ 2 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்த சேம் எக்ஸாக்டான அதே டிசைனை தான் அப்படியே இந்த ரியல்மி ஜிடி 2 சீரிஸ்லையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேமரா மாடல்லாம் அப்படியே அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்லி கலர் ஆப்ஷனை மட்டும்தான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி ஜிடி நியோ 2ல கொடுத்துருந்த சில கலர் ஆப்ஷன்லாம் தூக்கிட்டு இங்கே உங்களுக்கு புதுசாக ஒரு 4 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒயிட், பிளாக், கிரீன், ப்ளூ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 4 புது கலர் ஆப்ஷனோட இந்த ரியல்மி ஜிடி 2 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி ஜிடி 2 ஆகட்டும் இல்லை ரியல்மி ஜிடி 2 ப்ரோ ஆகட்டும், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே டிசைனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. சேம் எக்ஸாக்டாக ஒரே மாதிரியான டிசைன் பேட்டர்னில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மற்றபடி இருக்கக்கூடிய ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரியல்மி ஜிடி 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்பிளே நமக்கு 6.62 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் 120 ஹர்ட்ஸ்க்கான E4 AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே ஃபீச்சர் ஆல்ரெடி இவங்க ரியல்மி ஜிடி நியோ 2ல கொடுத்தது அதே டிஸ்பிளே ஃபீச்சர் தான். 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் E4 AMOLED பேனல் அப்படின்றது யூஸ்வலாகவே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான். ஸோ அதே மாதிரியான டிஸ்பிளே பேட்டர்ன் தான் இந்த ரியல்மி ஜிடி 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு இருக்குது. மற்றபடி இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா போன வருஷத்துடைய ஃபிளாக்ஷிப் சிப்செட்டாக இருந்த ஸ்னாப்டிராகன் 888 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இங்கே இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டை பற்றி புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போன வருஷத்துடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு சிப்செட்டை தான் நமக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் சிப்செட்டுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு நல்ல பீக்கான பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு LPDDR5 ரேம் டைப் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூஸை குறைக்கிறதுக்காக, ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட்டோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் அதிகமான ஹீட்டிங் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதை இங்கே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெஷலாக கம்பெனிஸ் நியூ இண்டஸ்ட்ரியல் ஹீட் டிசிபேஷன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெரிய லெவலில் ஹீட்டிங் ஆகிறத கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ பெரிய லெவலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி கம்பெனி சைடில் இருந்து கிளைம் பண்றாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX776 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சென்சாருடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு நல்ல அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த சென்சார் கேமரா சென்ட்ரிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் OnePlus லான்ச் பண்ண போகிற OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனில் கூட இதே சென்சார் தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக கேமரா சென்ட்ரிக்காக இந்த பிரைமரி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல கேமரா தான். மற்றபடி இதில் சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுக்க போகிறாங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த ரியல்மி ஜிடி 2 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அப்படியே இந்த ரியல்மி ஜிடி 2 உடைய ப்ரோ வேரியன்ட் ரியல்மி ஜிடி 2 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பக்கம் வந்தோம்னா இங்கே என்னென்ன அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க ரியல்மி ஜிடி 2லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேவிலேயே ஒரு அப்கிரேடேஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 6.7 இன்ச்சஸில் 2K ரெசல்யூஷனுக்கான LTPO AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதுலேயுமே நமக்கு 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே பேனல் A+ சர்டிஃபைடு டிஸ்பிளே பேனல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைடில் இருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளேல 1400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் 5:1 அப்படின்ற கான்ட்ராஸ்ட் கலர் ரேஷியோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் ஒரு ஸ்பெக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்டிராகனுடைய நெக்ஸ்ட் இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து
லான்ச் பண்ண ஒரு சிப்செட். இந்த சிப்செட்டை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இந்த சிப்செட்டை பற்றி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணுங்கள். மற்றபடி இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் நமக்கு நியூ ARM வெர்ஷன் 9க்கான ஆர்கிடெக்சரோட இந்த சிப்செட்டோட CPU ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் சிப்செட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேறு லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கனெக்டிவிட்டிக்காகவும் ஒரு சின்ன அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அட்வான்ஸ்டு ஆண்டனா மேட்ரிக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா கனெக்டிவிட்டி இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Wi-Fi 6, 5G அண்ட் NFC கனெக்டிவிட்டிலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் என்ஹான்ஸ்டாக இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுடைய கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் பண்ணுறதுக்காக இதில் இருக்கக்கூடிய GT மோடில் அப்கிரேடட் AI ஃப்ரேம் ஸ்டெபிலைசேஷன் 2.0 கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்கிரேடட் AI சிஸ்டம் மூலியமாக நமக்கு இன்னும் பெட்டராக இன்னும் என்ஹான்ஸ்டான ஒரு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ஒரு AI டெக்னாலஜி மூலியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் GPU உடைய பவர் கன்சம்ஷன்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் கேம் விளையாடும் போது நம்மளுடைய பேட்டரி கன்சம்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பேட்டரி லைஃப் இன்னும் பெட்டராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியுமே கம்பெனி சைட்ல இருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல பீக்கான பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த Realme GT2 Pro கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஒரு கிளியரான ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர் ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இருக்க தான் போகுது. அதர்வைஸ் கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுக்க போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா இங்கேயுமே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான். சோனியுடைய IMX766 அப்படின்ற அதே சென்சார் தான் இங்கே Realme GT2ல கொடுத்துருந்து அதே சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த சென்சாரில் நமக்கு OIS அண்ட் EIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டுத்துடைய சப்போர்ட்டுமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ரெண்டாவது கேமராவும் 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிளே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 50 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் ஆங்கிள் கேமரா மூலியமா 150 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூவோட அல்ட்ராவைட் ஆங்கிள் ஷாட்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த கேமரா யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அந்த 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோ சூப்பரான 2 கேமரா 50 மெகா பிக்சல் 50 மெகா பிக்சல்னு கொடுத்துருக்கும் போது எதுக்கு டிஸ்டி மாதிரி இந்த 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோவாவது கொடுத்துருக்கலாம். பட் இங்கே 2 மெகா பிக்சல் மேக்ரோ தான் கொடுத்துருக்காங்க. அது போக செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த செல்ஃபி கேமராவை பற்றின பெரிய டீட்டெயில்ஸ் எதுவும் கிளியராக நமக்கு இல்லை. மற்றபடி இவ்வளோ நேரம் பார்த்த இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தாண்டி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் OS பொறுத்த வரைக்கும் Android 12 மேலே Realme UI 3.0க்கான ஒரு அப்டேட்டட் OSோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு லான்ச்சே பண்ண போகிறாங்க. ஃபைனலி இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Realme GT2 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேஸ் வேரியன்ட் 8+128GB வேரியன்ட் இந்தியன் மணிக்கு 31,700 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக 8+256GB வேரியன்ட் 34,400 அப்படின்ற பிரைசிங்கும் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த பிரைஸ் செக்மெண்ட் கண்டிப்பாக இந்த Realme GT2க்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிரைஸ் செக்மெண்ட் தான். ஏன்னா இந்த Realme GT2ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் Realme GT Neo 2 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அதே ஸ்பெக் தான் அப்படியே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன பர்ஃபார்மன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. Realme GT Neo 2ல நமக்கு Snapdragon 870க்கான சிப்செட் கொடுத்துருந்தாங்க. அதை அப்கிரேட் பண்ணி இங்கே 888க்கான சிப்செட்டோட வரப்போகுது. பட் பிரைசிங்னு பார்க்கும்போது Realme GT Neo 2 நமக்கு இப்போ 31,000 அரௌண்ட் அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல தான் அவைலபிளாக இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 32,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போதுமே 32,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை இந்த 32,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கே இந்தியாவில் இந்த Realme GT2 கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு வர்த்தான ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் Realme GT Neo 2 அந்த ஸ்மார்ட் போன்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே Realme GT2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்னு பார்க்கும்போது இங்கே 8+128GB பேஸ் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட் 45,600 அப்படின்ற இந்தியன் மணிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக 8+256GB வேரியன்ட் 49,300 பிரைசிங்கும் 12+256GB வேரியன்ட் 50,500 அண்ட் 12+512GB வேரியன்ட் 56,300 அப்படின்ற பிரைசிங்கும் இந்த Realme GT2 Pro ஸ்மார்ட் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் அண்ட் பிரைஸை பார்க்கும்போது கண்டிப்பாக இதுவுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு
வர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி Snapdragon 8 Gen 1 இந்த சிப்செட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சிப்செட்டோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நமக்கு above 50k and 60k பிரைஸ் செக்மெண்ட்ல தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 1 இந்த ஒரு புது பவர்ஃபுல்லான சிப்செட்டோட 45k அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வர்றது கண்டிப்பா ஒரு வேற லெவலான விஷயம் தான். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே ஆகட்டும், கேமரா ஆகட்டும், எல்லாத்துலயுமே ஃபீச்சர்ஸ் வைஸ் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல 2K டிஸ்பிளே, LTPO-க்கான ஒரு டிஸ்பிளே அண்ட் A+ சர்டிஃபைடுக்கான ஒரு டிஸ்பிளேங்க நம்ம கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமராவில் நமக்கு 50 மெகா பிக்சல் பிளஸ் 50 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே 50 மெகா பிக்சலுக்கான கேமரா OIS-க்கான சப்போர்ட்டோட எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னும் பட்சத்தில் கண்டிப்பா இவங்க சைனாவில் இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த 45,000 ரூபாய் அப்படின்ற இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவிலையும் இந்த Realme GT2 Pro கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி ஓவரால் இவ்வளோ நேரம் இந்த ரியல்மியுடைய GT2 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி பார்த்ததுல இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இவங்க சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும்போது என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.